Hello friends, welcome. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TN TET 2025 நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தோம். சிலபஸ் ஒவ்வொண்ணா போட்டுருக்கோம். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதுக்கான தெளிவான வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு உங்க browserல போயிட்டு TN TET 2025 டைப் பண்ணிக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். trb.tn.gov.in இதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. உள்ள போனோனே இங்க ரைட் சைடுல வந்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனா உங்களுக்கு ரெண்டான ஓபன்ல இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற TN TET பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டுல உங்களுக்கு எது எலிஜிபிளோ அதை நீங்க கிளிக் பண்ணிங்க. பேப்பர் 2 அப்ளை பண்றீங்கன்னா பேப்பர் 2 கிளிக் பண்ணிட்டு உங்க மெயில் ஐடி கொடுங்க. தென் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை இங்க நீங்க என்டர் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்து சேம் திங் வெரிஃபை இமெயில் வரும். ஸோ உங்க இமெயிலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP-யும் கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைலுக்கும் உங்கள் மெயிலுக்கும் அனுப்பிச்சிருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீடைல்ஸ், டீடைல் ஆஃப் த அப்ளிகண்ட், அட்ரஸ், ஸ்பெஷல் கேட்டகரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வரும். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம். லாக் அவுட் பண்ணோன்னா டிஆர்பியில் போய் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 இந்த இடத்துல உங்கள் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சைன்இனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட லாகின் நம்பரும் உங்களோட பாஸ்வேர்டும் போடுங்க. லாகின் ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டை பொறுத்தளவுக்கு டெட் எல்லாம் கேபிட்டல் இருக்கும். டெட் டி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரும் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்து உள்ளே போயிருங்க. கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். எடிட் அப்ளிகேஷன், மேக் பேமெண்ட். எடிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க. இது ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். டீட்டெயில் ஆஃப் அப்ளிகண்ட், இதில் உங்கள் நேம், ஜெண்டர், ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், இது மாதிரி உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆதார் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அதை வச்சு டூப்ளிகேட் கண்டுபிடிப்பாங்க. தென் உங்களோட கம்யூனிட்டி, யார் அந்த கம்யூனிட்டி கொடுத்தா, தாசில்தார்னா தாசில்தார், டெபுட்டி தாசில்தார்னா டெபுட்டி தாசில்தார், அதோட டேட்டு, உங்கள் காஸ்ட், இது எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் இஷ்யூ எந்த டேட்லேயே இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டையும் கொடுத்துட்டு கீழே வந்து 2 டிக் பாக்ஸ் இருக்கும். ரெண்டையுமே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த ரெண்டையும் டிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும், இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. ஸோ ரெண்டையுமே டிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நான் 1 டிக் பண்ணியிருக்க போக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையுமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அது செகண்ட் டிக்ல என்ன இருக்குன்னா நான் டிஎன்சியில் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டிக் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். இந்த அட்ரஸில் வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் மேலே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ் கரெக்டாக வந்துடும். இதே போல் இங்கே மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் ஆர்டர் கொடுத்தது இங்கே காட்டும். அதே செக் பண்ணிங்க. கீழே டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் ஸ்பெஷல் டிசேபிள்டு பர்சனாக இல்லையான்னு கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதில் வந்து நீங்கள் 10+2+3 அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிங்களா, பிஎட் படிச்சிங்களாங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்கும். எந்த ஆப்ஷனோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வரும். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, BA ஆர் பிஎஸ்சி அண்ட் பிஎட் இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் நம்பர், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாசிங், அந்த எந்த காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா, இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே உங்களோட கொஷின்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். இது பர்சன்டேஜும் கேட்பாங்க, பர்சன்டேஜும் போட்டுருங்க. அப்புறம் பிஎட்டை பொறுத்தளவு கூட நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா கேட்பாங்க. அது எஸ்ஆ நோவான்னு போட்டுருங்க. போட்டுட்டு ரிமைனிங் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே ஃபில்அப் பண்ணிவிட்டு
எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ முடிஞ்சு, மோட் இது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சு. தென் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. மிச்சதெல்லாம் இல்லைன்னு கொடுத்துருங்க. டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கீங்களா அதுமாதிரி கொடுத்துட்டு எஸ்ஆ நோவான்னு கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டிக்கெல்லாம் வந்து செக் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு கடைசி ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. எஸ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்கும். ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 40 MB இருக்கணும். மிச்ச சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 to 500 MB இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி முடிச்சுக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அது மஸ்ட்டு. அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் அண்டு கடைசியில் உங்கள் ஆதார் கார்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க. எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப்கான இது பார்த்துங்க. சேம் திங் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணும். இவங்க எனக்கு இத்தனை வருஷமாக தெரியும், இவங்க எனக்கு ரிலேட்டிவ் கிடையாது, இவங்களோட ஃபாதர் நேம் அண்ட் அட்ரஸ், இது எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டில் இதாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபார்மேட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி முடிச்சுருங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட். ஓகே, இப்போ இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு அப்லோட் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. கீழே டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் காட்டும். உங்களோட அப்ளிகேஷன் என்னென்ன டேட்டா போட்டிருக்கீங்க அது டேட்டாலாம் காட்டும். இது ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி நீங்கள் செக் பண்ணி முடிச்சுக்கங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லாட்டி நீங்கள் பேக் போய் மறுபடியும் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். சேம் திங் எல்லாமே இங்கே அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்த்துங்க. இங்கே ஒரு 7 or 6 வந்து டிக் மார்க் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த டிக்ளரேஷன் எல்லாமே எஸ்எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, எல்லாம் படித்து பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. கடைசியில் லாஸ்ட்டில் ஒன்று வந்து அக்செப்ட் எவ்ரி திங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் தி எபோ அப்படின்னு கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஸோ ஐ அக்ரி கொடுத்துருங்க. எகெயின் அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும். ப்ரிவியூ மறுபடியும் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தி எபோ அப்படிங்கிற மறுபடியும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. மறுபடியும் ஐ அக்ரி. ஸோ ஐ அக்ரின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ ஃபுல்லாக காட்டும். ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சுங்க. செக் பண்ணி முடிச்சோன்னா கடைசியில் உறுதிமொழி வந்துடும். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற வந்துடும். ஸோ இங்கே 600 rupees வந்துருச்சு. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் டைப் ஆன்லைன். இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நீங்கள் நெஃப்ட் இது வேணால் பண்ணலாம். டெபிட் கார்டு 2-3 தாட்டி பண்ணினேன். பட் நிறைய இடத்துல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. ஸோ அதனால் நீங்கள் நெஃப்ட் போய்க்குங்க. ஸோ நான் டெபிட் கார்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது 2-3 தாட்டி ஃபெயிலியர் ஆகுது. அதனால் நீங்கள் நெஃப்ட் போகிறது வந்து பெனிஃபிட். நீங்கள் கிரெடிட் கார்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2-3 ட்ரை பண்ணப்போ எனக்கு போகல. ஸோ நான் பேய்க்கு நான் கொடுக்குறேன். 25 rupees உங்களுக்கு இது வரும், சார்ஜ் வரும். ஸோ இதில் கார்டு நம்பர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த பேமெண்ட் சைட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பேக் கொடுக்கக்கூடாது. ஸோ ஐ எம் கிவிங் மை பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்மிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேக் கொடுக்க வேண்டாம். அதே ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு பேக் வந்துடும். ஸோ 2 seconds வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபில்அப் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிடிஎஃபாவோ இல்லாட்டி உங்களோட பிரிண்ட் இருந்துச்சுன்னா டேரக்டாக நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது டெட்டு அப்ளை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வேணும், ஃபார்மேட் வேணும் அப்படின்னா அதுக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.